ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மதிஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மெயில் எப்படி சென்ட் பண்ணுறது அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜிமெயிலுக்குள்ளே போய்க்குவோம். ஜிமெயிலில் மேலே நம்ம ஏற்கனவே மெயில் ஐடி இருக்கும், அதை டச் பண்ணிக்குவோம். ஏன்னா எல்லாருமே பர்சனல் மெயில் ஐடி தான் வச்சுருக்கோம். வேறு ஒர்க்குக்காக கொடுக்குறப்ப அந்த ஐடி கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இன்னொரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூகுளில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செக்கிங் இன்ஃபோன்னு காட்டும். இதில் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அதை கொடுத்துக்கோங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேட்கும் க்ரியேட் அக்கௌண்ட்டு அப்படின்னு. நம்ம க்ரியேட் அக்கௌண்ட் டச் பண்ணிக்குவோம். இது நீங்கள் பர்சனலுக்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லைனா ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நம்ம பர்சனல்னே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது, நான் நேம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மந்த்து கேட்குது, மந்த்து போட்டுக்கோங்க. டே கேட்குது, அதை நம்ம தான் டைப் பண்ணணும். ஏறுமே நம்ம தான் டைப் பண்ணணும். ஜெண்டர் கேட்குது, நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கேட்குது. அதுவே உங்களுக்கு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்களே க்ரியேட் பண்ணனாலும் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணணுன்னா க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்ன்னு இருக்குது, அதிலே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுக்காதீங்க, ஃபுல்லாக கொடுக்கணும். சாரி, இப்போ நம்ம டைப் பண்ணுவோம். இதில் நேம் போட்டுக்கிறேன். நேம் போட்டு நமக்கு என்ன நம்பர்ஸ் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். @gmail.com அதிலேயே கொடுத்துருக்குறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்வேர்டு கேட்கும், நம்ம எது கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கேட்கும், நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு சேவ் பண்ணிக்கவான்னு கேட்கும், நான் சேவ் பண்ணிக்கல. இதை எஸ் ஐ மீன் நம்ம உள்ளே போய்க்க வேண்டியதான். நெக்ஸ்ட் நம்ம மெயில் ஐடி இருந்தால் க்ரியேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துடுச்சு. ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்ரி கொடுத்துருங்க. அது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸ் ஆகி முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ மெயில் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதோட நம்ம மெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறன்றது முடிஞ்சுது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறன்றதை பற்றி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சென்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.